திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற பகுதியிலே 38வது பகுதி திருவேசரவு என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி. வேசரவு என்ற ஒரு சொல் அகராதிகளிலே பொருள் பார்க்கிற காலத்தில் விரும்பிய பொருள் கிடைக்காமையினாலே உண்டாகின்ற வருத்தம், விரும்பிய பொருள் நமக்கு கைகூடாமையாலே வருகிற வருத்தம் என்று உரை எழுதுகிறார்கள். அதாவது ஒரு வருத்தம், வருத்தத்திலே இது ஒரு வகை. ஒருவருக்கு வருத்தம் பலவிதத்திலே வரலாம். தன்னிடத்தில் இருந்த பொருள் கை நழுவிவிட்டாலும் வருத்தம் வரும், அல்லது தான் நினைத்தது நடக்காமற் போனாலும் வருத்தம் வரும். இதுதான் இங்கே பொருள். விருப்பம், விரும்பப்பட்ட பொருள் கைகூடாமையினாலே கிடைக்காமையினாலே வந்த ஒரு வருத்தம். அந்த பொருளை வைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை நாம் பார்த்தோமானால் அதற்கும் இந்த பதிகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பதிகத்தில் அதுபோல் தனக்கு இது கிடைக்கவில்லையே என்று சொல்லி எங்காவது வருந்துகிறாரா என்று பார்த்தால் ஒரு இடத்தில் கூட வருந்துவதாக இல்லை. ஆனால் ஆச்சரியப்படுவதாகவே ஒவ்வொரு பாட்டும் போய்கொண்டிருக்கிறது. ஆகா, எனக்கு இது செய்தது என்ன ஆச்சரியம்! பெருமானே, உன் திருவடியை என் தலைமையில் வைத்தாயே, இது என்ன ஆச்சரியம்! இது உன் பேரருள் அல்லவா என்று ஒவ்வொரு பாட்டினும் வியந்து வியந்து சொல்லுகிறாரே தவிர தனக்கு ஒன்று கிடைக்கவில்லையே என்று வருந்தி கூறுவதாக ஒரு பாடலும் இல்லை இந்த தலைப்பிலே. அதனால் வேசரவு என்பதற்கு வியப்பு என்ற ஒரு பொருள் அமைந்திருக்க வேண்டும். அது அகராதிகளிலே கிடைக்கல. அவங்க இந்த நூலை பார்த்து இந்த ஏசரவுக்கு இங்கு இருக்கிற இந்த பாடலோடு ஒத்து வருகிற கருத்தை அறிந்து உரை கண்டு எழுதவில்லை. இதற்கு இந்த பாடலுக்கு உரை எழுதி கொண்டு வருகிற தண்டபாணி தேசிகர் ஆனா முதல்ல என்ன விளக்கம் தருகிறார்? இறைவனே, நீ எனக்கு இன்னும் பேரின்பத்தை கொடுக்கவில்லையே என்று வருந்தி பாடுகிறார்னு விளக்கம் எழுதுகிறார். பாடலுக்கு கீழே உரை எழுதி கொண்டு போகிற போது 2-3 பாடல்களிலே பெருமானே, எனக்கு இது செய்தது என்ன வியப்பு, என்ன வியப்பு, என்ன வியப்புன்னே எழுதுறார். அப்ப 3 செய்யுட்களில் அவர் வியப்பு என்று உரை கண்டிருக்கிறார். ஆனா எல்லா செய்யுளிலுமே இது என்ன வியப்பு என்றுதான் அது முடிகிறது. அதனால் ஏசரவு என்ற சொல்லுக்கு வியப்பு என்ற ஒரு பொருளும் இருந்திருக்க வேண்டும். அது வேறு இலக்கியங்களிலே காணவில்லை. கண்டிருந்தால் நம்ம இன்ன இலக்கியத்தில் இருக்கு என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே ஏசரவு என்ற ஒரு சொல்லுக்கு வேறொரு புதுமையான பொருள், ஒரு சொல்லுக்கே 2-3 பொருள்கள் இருக்கும். கிடைக்காமையால் வருகிற வருத்தம் என்றது பொதுவான ஒரு பொருள், அதுவும் கையாளப்படுகிறது சில இடங்களிலே. வியப்பு என்ற பொருளில் இந்த பகுதியிலே கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இனி செய்யுளை பார்க்கிற போது அதை ஒப்பிட்டு பார்ப்போம். இது வருத்தமா அல்லது வியப்புத்தானா என்பதை நாம் ஒரு பாடலையும் சிந்தித்து பொருள் காணுகிற போதுதான் அதை முடிவு செய்ய முடியும். முதல் பாடலுக்கு வருகிறோம். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாரன்றே உன் பேரருளே. இரும்பு தரு மனத்தேனை, இரும்பை ஒத்த மனத்தை உடைய என்னை. தரு என்பது ஒப்பு பொருளில் வந்திருக்கிற ஒரு சொல். இரும்பு தரு என்றால் இரும்பை ஒத்திருக்கிற மனத்தை உடைய. இரும்பு எவ்வளவு கெட்டியோ, கொஞ்சம் கூட நெகிழ்ந்து கொடுக்காத பொருளோ, அதுபோல் நெகிழ்ச்சியே அடையாத மனத்தை உடையனாயிருந்த என்னை. மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன் அவருடைய மனம் இரும்பு தரு மனமாக இருந்திருக்கிறது. அதை சொல்லிக் கொள்ளுகிறார். மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து. அதன் பிறகு திருப்பெருந்துறைக்கு இவர் வந்தபோது குருந்த மரத்தடியிலே இறைவன் ஆச்சாரியனாக எழுந்திருந்து இங்கே வா என்று அவரை இழுத்தார். ஒரு முறைக்கு 2 முறை இழுத்திருக்கிறார்.
அதனால்தான் ஈர்த்து ஈர்த்து இங்கே வா இங்கே வா என்று திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கிறார். அதை கேட்டவுடன் இவரும் அங்கே போனார். போன பிறகு இறைவன் அவருக்கு உபதேசம் செய்து திருவிடை தீட்சையெல்லாம் செய்து அவர் எலும்பையே உருக்கிவிட்டார். இரும்பு திற மனமாய் இருந்த அவரை இறைவன் ஆட்கொண்ட பிறகு என்ன ஆய்விட்டது? அவர் மனம் உருகிற்று. ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி என் என்புருக்கி என்னுடைய என்பையும் நீ உருக்கினாய். அப்ப இரும்பாயிருந்த பொருள் இப்போ தழலடைப்பட்ட மெழுகுது போல உருகிற்று. வேறொரு சில இடத்துல சொல்லுவார் அந்த ஓமையை. என்பு உருக்கி என்பை உருக்கி எனக்கு ஒரு சுவை கொடுத்தாய். கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை. கரும்பிலிருந்து கிடைக்கும் இனிமை என்ற சுவையை எனக்கு காண்பித்தாய். அதோடு கடல் இணைகள் காட்டினை. அந்த காட்டினை என்ற சொல் நடுவில் இருந்து இரும்பு தரும் சுவை கடல் இணைகள் இரண்டையும் எனக்கு காட்டினாய் என்றதாக பொருள் முடிவு செய்யணும். இறைவன் திருவடியை தலைமையில் வைத்தான். திருவடி என்றால் என்ன என்பதை காட்டி கொடுத்தான். திருவடின்னா என்னங்கிறது அவருக்கு தெரியாது. திருவடி என்பது என்ன என்பதை இறைவன் சொல்லி கொடுத்தான். திருவடி என்பது பேரின்பம். அதுதான் சைவ சித்தாந்தத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா ஒரு மனுஷனுடைய கால் என்பது போல நாம் நினைக்கப்படாது. திருவடி என்பது பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலையை காட்டினாய். அது காட்டுவதற்கு கரும்பு தரு சுவை, அதான் பேரின்பம். கரும்பில் இருந்து வருகிற சுவையை போல அது ஒரு பெரிய சுவை. கரும்பில் இருந்து வருகிற சுவை இனிக்கும். அது நிலையுடைய சுவை அல்ல. கொஞ்ச நேரம் தின்ற பிறகு அப்புறம் நமக்கு நாக்கு எரிவு கண்டுவிடும், கரும்பு போதும்னு சொல்லிடுவோம். ஆனா இறைவனுடைய பேரின்பத்தை அணுகிற காலத்திலே அது போதும் என்றே சொல்ல மாட்டோம். ஆகவே அது பேரின்பம். கரும்பை சாப்பிடுவது சிற்றின்பம். சிற்றின்ப பொருளை வைத்து பேரின்ப பொருளை நமக்கு ஓமையா காட்டுறாரு. ஏன்னா நமக்கு தெரிய முடியாது பேரின்பம் எப்படி இருக்கும்னா இது போல இருக்கும்னு ஒன்ன ஒரு உதாரணம் காட்டித்தான் ஆகணும். அப்ப காட்டுகிற உதாரணம் அதற்கு முழுக்க பொருந்தாது. என்னது சிற்றின்பத்துக்குரியது கரும்பு, அந்த இறைவனுடைய திருவடி பேரின்பத்துக்குரியது. இருந்தாலும் ஓமை காட்டுகிறதுக்கு வேற வழி இல்லை, அப்படித்தான் காட்டி ஆகணும். வள்ளுவர் கூட கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்க முதல்ல வரார். கடவுள் யாருன்னு கேட்டா அவனுக்கு சொன்னா தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச பொருளை வச்சுதான் தெரியாத பொருளை சொல்லும். உலகம் இருக்கு பாத்தியா, அந்த உலகத்துக்கெல்லாம் அவன் தாப்பா தலைவன். கடவுள் யார்? கடவுள் உலகத்துக்கு தலைவன் சொல்லாம உலகம் கடவுளை தலைவனாக பெற்றிருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகு ஆதிபகவனை முதலாக உடையது என்று உலகின் மேல வச்சு வாக்கியத்தை மாத்தி சொல்றாரு. ஏன்னா தெரிஞ்சதை வச்சுத்தான் தெரியாத சொல்லணும். அது ஒரு முறை. கரும்பு தரு சுவை கடல் இணைகள் காட்டினை எனக்கு காட்டினை. கரும்பில் இருந்து கிடைக்கும் சுவை போன்ற பேரின்பச் சுவையை தருகிற திருவடி இன்னது என்பதை எனக்கு நீ உணர்த்தினாய். காட்டினாய் என்றால் கண்ணால் பார்க்க செய்தாய் என்று பொருள் அல்ல, உணர்த்தினாய் என்று அதற்கு பொருள். ஏன்னா இவர் திருவடி தீட்சை பண்ணி உள்ளூரே யோக பயிற்சியினாலே புருவ மத்தியிலே இருந்து அந்த திருவடி தியானத்திலே வருகிற ஒரு இன்பம், அந்த இன்பத்தை கொடுத்து இப்படித்தான் இருக்கும் பேரின்பம் என்று சொன்னார். அப்போ அது பேரின்பம் சொல்ல, இப்படித்தான் பேரின்பம் சுவைக்கும் என்று காட்டினார். இதுவரையிலும் தனக்கு அந்த அவர் செய்த ஒரு உபகாரம் என்னன்னு போச்சு. இனி அடுத்த ஒரு உபகாரம் அந்த இறைவன் இவருக்கு செஞ்சிருக்கிறான். ஒருங்கு திரை உறவு சடையுடையானே. திரை கங்கை, ஒருங்கு ஒரு சேர திரை கங்கை உளவு சடை உலாவிக் கொண்டிருக்கிற சடை. அது ஒரும் குதிரைன்னு பிரிச்சிடக்கூடாது. அடுத்த வரியில பெருங்குதிரை வருது. அதனால முதல் வரியும் 3வது வரியும் 4வது வரியும் ஜாக்கிரதையா பெரு. ஒருங்கு திரை உளவு சடையானே. ஒரு சேர கங்கை முழுவதும் ஒரு சேர உலாவிக் கொண்டிருக்கிற சடையை உடைய பெருமானே, நரிகளெல்லாம் பெரும் குதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே. நரிகளெல்லாம் காட்டில் கிடந்த கீழ்த்தரமான நரிகளெல்லாம் பெருங்குதிரை உயர்வுக்குரிய குதிரைகளாக ஆக்கி காட்டினாயல்லவா, அது அல்லவா உன்னுடைய பேரருள். அப்படின்னா அதை வியக்கிறாரா, தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று வருந்துகிறாரா? வருந்தல. பெருமானே என் பொருட்டு, ஏன்னா பாண்டியன் எனக்கு பணத்தை கொண்டால் குதிரை கொண்டான்னு கேட்டுவிட்டான்.
அப்போ அவனுக்கு கொடுக்கறதுக்கு எந்த பொருளும் கையில இல்ல, குதிரை கொடுக்கறதுக்கும் இல்ல. இந்த நிலையில தவிக்கிற எனக்கு நீ குதிரையே கொண்டு வந்து கொடுத்தாயே, நரியை குதிரையாக்கி கொண்டு வந்து கொடுத்தாயே, அது உன் பேரருள் அல்லவா? உன் பேரருள் அப்படி இருந்ததே என்று வியக்கிற. அப்போ இந்த பாட்டிலே வியப்பு காணப்படுகிறதே தவிர தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற ஆயாசம், வருத்தம் இல்லை. ஆகவே ஏசரவு என்பது வருத்தம் என்ற பொருள் உடையதானாலும் இந்த தலைப்புக்கு, இங்கே இருக்கிற தலைப்புக்கு அந்த பொருள் செல்லாது. வியப்பு என்ற பொருளே எங்க இருக்கிற தலைப்புக்கு செல்லுபடியாகும் என்று நாம் பார்க்கணும். அடுத்த 2வது பாடலுக்கு வருகிறோம். பண்ணார்ந்த மொழி மங்கை பங்கா நின்னாளானார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன கண்ணார உய்ந்தவாரன்றே உன் கழல் கண்டே. பண்ணார்ந்த மொழி மங்கை, இது உமாதேவியை சொல்லுகிற வாக்கியம். மங்கை பெண், அவருடைய மொழி எப்படி இருக்கின்றால், பண் போல இசை எவ்வளவு இனிமையா இருக்குமோ அதுபோல அவருடைய மொழி இருக்கிறது. பண்ணார்ந்த மொழி மங்கை, இது உமாதேவியை சொல்லுகிற வாக்கியம். மங்கை பெண், அவருடைய மொழி எப்படி இருக்கின்றால், பண் போல இசை எவ்வளவு இனிமையா இருக்குமோ அதுபோல அவருடைய மொழி இருக்கிறது என்று சொல்ற. நம்முடைய ஆலயங்களிலே சுவாமி அம்பாள் என்ற 2 திருக்கோயிலை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அந்த சுவாமிக்கு ஒரு பெயர், அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்கும். அப்படி பார்க்கிற போது சுவாமிக்கு வருகிற பெயர்கள் எல்லாம் அவருடைய ஆற்றலையும் பெருமையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அம்பாளை சொல்லுகிற போது அம்பாளுடைய உருவத்தையோ அல்லது அவருடைய பேச்சு, அவருடைய சாதாரண இயல்புகளையோ தான் சொல்லுவதாக பெயர் இருக்கு. இப்போ இந்த திருவிடைமருதூரை எடுத்துக்குவோம். திருவிடைமருதூர்ல இருக்கிற சுவாமிக்கு மகாலிங்கம், லிங்கத்திலேயே பெரியவர் இவர். லிங்கம் என்பது குறியீடு, அடையாளம். ஒரு அடையாளமாக விளங்குகிற பெருமான் சதாசிவமாக இருக்கிறார். அதிலே இவர் ரொம்ப பெரிய மகாசிவமாக, சதாசிவமாக என்று தத்துவத்தின் பேரு அவருக்கு வருகிறது. அங்கே அம்பாளை சொல்ற போது சுந்தரகுஜாம்பிகை, அழகான மார்பகத்தை உடையார். அப்ப பெண்ணினுடைய உறுப்பை வர்ணிக்கிற பேரா போயிட்டு பல இடங்கள்ல நீங்க ஒவ்வொரு ஸ்தலத்து சுவாமிய பேரையும் அம்பாள் பேரையும் கணக்கு போட்டு பிரிச்சு பார்க்கிற போது அம்பாளுடைய பெயர்கள் எல்லாம் சாதாரண ஒரு பெண்ணினுடைய அவயவங்களை வர்ணிக்கக்கூடிய பெயராகவே இருக்கும். வேதாரண்யத்தில் இருக்கிற சுவாமி பெயர், அம்மன் பெயர் 2ஐயும் எடுக்கிற போது அம்மனுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? யாழை பழித்தன்ன மொழியா, யாழை பழித்த மொழி, யாழை பழித்தன்ன மொழி என்று தேவாரத்துல சுந்தரரே அந்த ஊர் அம்மன் பெயரை வச்சு பாடுறார். அப்போ அவருடைய மொழி, அவள் பேசுகிற பேச்சு யாழை வென்றுவிடக்கூடிய இனிமை உடையதாக இருந்தது. அப்ப யாழிலே வருகிற பண்ணை ஒத்த மொழி மங்கை என்று இவர் சொல்றார். அப்ப இது சாதாரண இயல்புதான். அம்மனை சொல்லுகிற போது உலகியலோடு வைத்து விளக்குகிறது ஒரு வழக்கம். ஏன் அப்படி சொன்னார்கள்? இதுக்கப்புறம் இது ஒரு கேள்வி கேட்டார்கள். நம்முடைய பெரியவர்கள்லாம் விவரம் தெரியாதவர்களா சுவாமியை மட்டும் தத்துவ பெயரா வச்சு உயர்த்தி சொல்றார்கள், அம்பாளெல்லாம் உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு பெண்ணை போல அவருடைய அவயவங்களையும் சாதாரண பேச்சு போன்றவற்றையுமே சொல்றார்களே என்று கேட்டால் அதற்கு காரணம், இறைவன் தத்துவம் கிடந்த பொருளாக இருக்கிறான். அவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது தன்னிடத்தில் இருந்து அம்பாளை தனியா பிரிக்கிறான். அந்த அம்பாளே தன்னிடத்தில் இருக்கிற மாயையை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்குறான். இந்த உலகம் முழுவதும் அம்பாளுடைய பிரபாவம் தான். அதனால்தான் வேதம் சர்வம் சக்தி மயம் ஜெகத், எல்லாம் அம்பாளின் மயமாக உலகம் இருக்கு. சர்வம் சக்தி மயம் ஜெகத், ஜெகத்தின் அந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் அம்பாளுடைய மயமே. அம்பாள் தான் இவ்வளவு விரிவாக இருக்கிறாள். அப்போ அம்பாள் உலகியல் தொடர்புடையவளாகவும் இறைவன் உலகியல் கடந்தவனாகவும் இருக்கிறான் என்ற தத்துவ கோட்பாட்டை தெரிந்து கொள்வதற்குதான் ஒவ்வொரு கோயிலையும் சாமி பேரையும் அம்பம் பேரையும் அவ்வாறு நமக்கு பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்க தேவாரத்தை பாருங்க, பல இடத்துல பாருங்க. பந்தாறு பெரளி, பந்து வைத்து விளையாடுகிற கையை உடையவள்,
அப்ப வேயூர் தோழி, மூங்கில் போன்ற தோளையுடையவள். இந்த பேரெல்லாம் அப்படியே உலகியல்ல இருக்கிற நிலையத்தான் அம்பாள் பெயராக வச்சிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று சிந்தித்தோம்னா நமக்கு சரியா போயிடும். அது போல பண்ணார்ந்த மொழி மங்கை பங்கா, இசையை ஒத்த மொழி பேசுகின்ற மங்கையாகிய பார்வதியை ஒரு பக்கத்தில் உடையவனே, நின் ஆளானார்க்கு, உன்னிடத்தில் அடிமை கொள்ளப்பட்ட அடியார்களுக்கு, உனக்கு ஆளாக இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் உன்னார்ந்த ஆரமுதே, அவர்கள் அனுபவிக்கத்த பேரின்ப பொருளே. ஆரமுது என்றால் உண்ணத்தக்க அமுதமாக பேரின்பமாக இறைவன் இருக்கிறார். இறைவனிடத்தில் ஆளாகி அடியார்கள் ஆகிவிட்டால் அடியார்களுக்கு இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஒரு இனிக்கின்ற பொருளாக இருக்கிறான். சடையா உடையானே, என்னை உடையவனாகிய எஜமானே, நீ எஜமான், நான் அடிமை. இறைவனை உடையான்னு சொல்லிட்டா அப்ப சொல்லுகிற உயிர்கள் எல்லாம் யார்? அடிமைகள். நாங்கள் அடிமைகள். நீர்தான் ஐயா உடையா, எஜமானன். உடையான் என்ற வார்த்தைக்கு தலைவன் அல்லது எல்லாவற்றையும் தனக்கே உரிமையாக உடையவன், அவனா ஈஸ்வரன் என்று சொல்லுகிற வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் உடையான். நம்முடைய சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் எல்லாம் எடுத்தா அந்த இறைவன் பெயரை சொல்லும்போது உடையான் என்றுதான் செல்லும். இந்த ஊரை சொல்லும் போது மருதூர் உடையார், திருவிடை மருதூர் உடையார் என்றுதான் இறைவனை சொல்றது வழக்கம். அடியேனை மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு, என்னை நீ ஆட்கொள்ளுகிற போது இந்த பூமியிலே மீளே மீள பிறக்கும்படியான பிறப்பை அறுத்தாய். அறுத்து ஆழ்வாய், ஆழ்ந்து கொள்வதற்காக பிறப்பை அறுத்து என்னை உனக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ என்ன செய்தாய்? நீ வா என்ன, அந்த குருந்த மரத்தடியிலிருந்து நான் பிரகாரமா வந்துட்டு போது என்னை பார்த்து நீ வா என்று என்னை கூறி அழைத்தாய். அப்ப குருந்த மரத்திருந்த இறைவன் வலிய அழைக்கிறார். மாணிக்க வாசகர் அவற்ற போல மாணிக்க வாசகரை இவர் அழைத்தார். அது என்ன பொருள்? மாணிக்க வாசகர் இரும்பு, வெறும் இரும்பு கிடந்த இடத்துல கிடக்கும். இறைவன் காந்தம். காந்தம் தான் இரும்பு இழுக்குமே தவிர இரும்பு காந்தத்தை தன் பக்கம் இழுக்காது. காந்தம் இருக்கிற இடத்துல இரும்பு ஓடி வந்து காந்தத்தோட ஒட்டுமே தவிர காந்தம் போய் இரும்பு இருக்கிற இடத்துல போய் ஒட்டுறது வழக்கம் இல்லை. காந்தம் போச்சுன்னா இரும்பு பின்னாடியே போய் ஆகணும். இதை சேக்கிடார் சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் கிழவேதியராயிருந்து அவர் முன்னே வழக்குக்கு நடந்து போகும்போது பின்னே இவர் தொடர்ந்தே போறாரான் சுந்தரர். எப்படின்னா அந்த காந்தத்தின் வழி இரும்பு போவது போல போனார் என்று சேக்கிடார் அந்த ஓமையை காட்டுறார். அதனால சொல்றார், நீ வா என்ன கண்ணார உய்ந்தவா, பிரத்யட்சமாக நான் உய்ந்தேன். கண்ணாரன்னா கண்கூடாக காட்சி பொருளாக நான் உன்னிடத்திலிருந்து கடை தேறினேன். என்ன ஆச்சரியம்! உய்ந்தவாறன்றே உன் கடல் கண்டேன். உன் திருவடியினுடைய சிறப்பு என்னதென்றை உன்னால் தெரிந்து கொண்டு நான் உய்ந்தது என்ன ஆச்சரியம். அப்ப இதுல அவர் ஏதாவது தனக்கு கிடைக்கலன்னு வருந்துகிறாரா? ஒரு கிடைத்த ஒன்றை வியந்து பேசுகிறாரான்னு பார்த்தா வியப்பாதான் இருக்குதே தவிர வருந்தது தெரியல. ஆதமிலியான் பிறப்பு இறப்பென்னும் அருநரகில் ஆர்தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு ஆ ஆ என்று ஓதமலி நஞ்சுண்ட உடையானே, அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவாறன்றே எம் பரம்பரனே. ஆதமிலியான், ஆதம் ஆதரவு, அதாவது ஆதரித்தல், வச்சு சாப்பாடு போடுறது, அவரை காப்பாத்துறதுன்னு சொல்றோமே, ஆதரவு கொடுக்கறதுன்னு ஒரு நிலை. அதுபோல ஆதம் இலி அப்படின்னா எனக்கு ஆதரவு இல்லாது நான் இந்த உலகத்துல தெரிந்தேன். எனக்கு யார் குருநாதர்? எனக்கு குருநாதர் கிடைக்கலையே, குருநாதர் கிடைக்கலையேன்னு அலைஞ்சார். இவர் குருநாதராகிய ஆதரவை எதிர்பார்த்தார். குருநாதராகிய ஆதரவு இல்லாமல் தெரிந்து கொண்டிருந்த யார்? இப்ப இந்த இடத்துல ஆதம் என்பது ஆதரவு. ஆனா அந்த ஆதரவு, எதை இவர் ஆதரவு என்று சொல்றாருன்னா தனக்கு குருநாதரே ஆதரவு என்று. இவர் அதைத்தானே தேடிட்டு இருந்தார். இவருக்கு அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, சோறு இல்லையா, உத்தியோகம் இல்லையா, எல்லாம் இருந்தது. அவ்வளவு ஆதரவு இருந்தா அதெல்லாம் அவர் ஆதரவா நினைக்கல. தனக்கு ஆதரவாக எதிர்பார்த்தது குருநாதரை. அந்த குருநாதராகிய ஆதமிலி நான், அப்படி இருந்த நான் பிறப்பு இறப்பென்னும் அருநரகில் ஆர்தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு. அப்படியே நான் மாணிக்க வாசகர் நான் அப்படியே மந்திரியாவே இருந்து கொண்டிருந்தேனா கடைசியில எங்க போய் விழ போறேன்? எத்தனையோ பாவங்களுக்கு ஆளாகி நரகத்துல போய் விழும். மந்திரியா இருந்தா சொல்லவனாத பாவத்துக்கு ஆளாகணும். அவர் நினைக்கிறார் மந்திரி தொழில் பல அபச்சாரங்கள் நேர்ந்து போகும், அதனால நரகத்துக்கு போக வேண்டிய வரும்.
என்று சொல்றார். பிறப்பு இறப்பென்னும் அருநரகில் பலகால் பிறந்து பலகால் இறக்கிறது என்ற ஒரு நரகம். அது தண்டனை பெறுகிற நரகம் வேற, பிறப்பிறப்பு என்பதே ஒரு நரகு. அந்த பிறப்பிறப்பு என்று சொல்லுகிற நரகிலே நான் மறுபடியும் விழுவேன். அப்படி விழுகிற போது எனக்கு யாராவது சொந்தக்காரன் வருவாரா? ஒருத்தர் வரமாட்டார். ஆர் தமரும் இன்றி, தமர் ஆறும் இன்றி, எனக்கு உறவினர் யாருமே இல்லாதபடி அருந்துவேற்கு அந்த பிறப்பிலே மூழ்கி போகிற எனக்கு அந்த இறைவன் என்ன பண்ணான்? பாதமலர் காட்டியவா, கடைசி வரியில போய் முடிக்கணும். அப்படி அழுந்துகின்ற எனக்கு நீ உன்னுடைய திருவடியை கொண்டு வந்து ஒரு ஆதாரமாக காட்டினாயே, அது என்ன ஆச்சரியம் என்று வியக்கிற. யார் காட்டினதா? ஆவா என்று ஓதமலி நஞ்சுண்ட உடையானே. இது இறைவனை கூப்பிடுறார். இறைவன் என்ன பண்ணார்? விஷம் வந்த போது அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்ட போது என்ன சொல்லி சாப்பிட்டாரா? அடாடா, தேவர்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா வந்துட்டு ஆ என்று சொல்லிக் கொண்டே போய் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டாராம். ஆ ஆ என்று, ஐயோ ஐயோ என்று சொல்லி ஓதமலி நஞ்சுண்ட, ஓதம்னா கடல், கடல்ல இருந்து மிகுதியாக புறப்பட்ட நஞ்சை குடித்து தேவர்களை காத்த உடையானே, எஜமானே. எஜமானனுக்கு என்ன கடமை? தன் அடிமைக்கு ஏதாவது தீமை துன்பம் வந்தா உடனே அதை பாதுகாத்தானும். அதுதான் எஜமானன். வேலைக்காரனை வேலை வாங்கிட்டு விட்டுறதுங்கிறது அர்த்தம் இல்லை. அவன்கிட்ட வேலை வாங்கிக்கணும். ஆனா அவனுக்கே ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துல தான் தலை கொடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து அவனை காப்பாத்தணும். அவன் தான் உண்மையான உடையான். இவன் அப்படி காப்பாத்தினான். மற்ற தேவர்களுக்கு விஷம் வந்த போது அந்த விஷத்தினால் துன்பப்படுகிற அத்தனை தேவர்களையும் தான் சாப்பிட்டு அவளை காப்பாத்தினால் தான் இவன் உடையான், எஜமான ஆகிறான். உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவார் அன்றே. அடியேனுக்கு உன் திருவடியை காட்டினாய் அல்லவா? இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தாய். அது ஒன்றோ பெரு ஆச்சரியம். யாருக்கும் கிடைக்காத பேரு எனக்கு கிடைத்ததே என்று வியக்கிறாரா? எனக்கு கிடைக்கலேன்னு சொல்லி வருந்துறாரா? பார்த்தா வியப்புதான். இந்த பாட்டிலும் வியப்பாகவே இருக்கிறது. பச்சை தாளரவாட்டி படர்சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே, அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என்று சித்தத்தால் உய்ந்தவாரன்றே உன் திறம் நினைந்தே. பச்சைத்தால் அறவாட்டி, இறைவனுக்கு பாம்பாட்டின்னு பேர் வைக்கிறார். அறவாட்டின்னா பாம்பாட்டி. கையில பாம்பை வச்சுட்டு வீட்டுக்கு வீடு போய் பிச்சை கேட்கிறார். பாம்பை காட்டி அதுல பிச்சை போட வர்ற சுவாமி, உன் கையில பாம்பு இருக்கு, நான் பிச்சை போட வர எனக்கு பயமா இருக்கு, நீ பாம்பை எட்டி போட்டுடுவான்னு சொல்றான். அதத்தான் பாம்பாட்டி என்பதைத்தான் அறவாட்டினார். அந்த அரவுன்னா பாம்பு. பாம்பு எப்படி இருக்கான்? அதுக்கு ஒரு நாக்கு, நாக்கு பச்சை பச்சைன்னு இருக்குங்கிறார். விஷம். பச்சை என்பது நீல நிறத்தை காட்டுகின்ற ஒரு பெயர். நீலமும் பச்சையும் இலக்கியத்திலே வித்தியாசம் கிடையாது. அதனால நீல நிறமான விஷத்தை நாக்கிலே வைத்துக் கொண்டிருக்கிறதாகிய பாம்பை வைத்து ஆட்டிக்கொண்டு வருகிற பாம்பாட்டியே, படரு சடையாய், விரிந்த சடையை உடையவனே. சடை என்பது ஞானம். விரிந்த சடைனா விரிந்த ஞானத்தை உடையவனேன்னு பொருள். ஆனா சாமானிய மக்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய உருவத்தை மட்டும் பார்க்கிறவர்களுக்கு, அதாவது சகுனம் என்று சொல்லுகிற பிரம்மம், சகுனமாக அதாவது உருவமுடையவராக இறைவனை பார்க்கிற போது தலையில சடையும் இப்படி விரிச்சு போட்டிருக்கிற ஒரு கோலமும் தெரியும். ஆனா ஞானிகளாக இருக்கிறவர் அந்த இறைவனை நிர்குணமாக பார்ப்பார். சகுனமாக பார்க்காமல் நிர்குணம், குணமில்லாத ஒரு பரம்பொருளாக, ஜோதி பொருளாக பார்க்கிற போது அங்க சடை கிடையாது. அப்ப ஞானம்தான். ஆகவே இவர் சகுனம் நிர்குணம் என்ற இரண்டுக்கும் வைத்து இங்கே பொருள் பார்க்கணும். அப்படி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானி, பாதமலரை உச்சியில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் தலைவனே. உச்சத்தார், உச்சம் என்பது தலை, உச்சந்தலைன்னு சொல்றமே. அந்த உச்சத்தார், உச்சந்தலையிலே கொண்டிருக்கிற அடியார்கள். அடியார்னு எப்படி கண்டுபிடிச்சுங்கோ? எல்லாருக்கும் தான் உச்சந்தலை இருக்குது. உச்சத்தார்னா உச்சந்தலை உடையவர். ஆனா பாதமலர் உச்சத்தார், திருவடியை தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீ பெருமான், நீ தலைவனாக தெரிகிறாய். மற்றவர்களுக்கு நீ தலைவன்னு தெரியல. உன் திருவடியை தலையில் வைத்து யார் யார் வழிவிடுகிறார்களோ அத்தனை அடியார்களுக்கும் நீதான் தலைவன் என்று தெரிகிறது. அடியேனை உய்ய கொண்டு என்னையும் நீ ஆட்கொண்டாய். எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே. எச்சத்தார்
எஞ்சி நின்றவர்கள். அப்ப யார் எஞ்சி நின்றவர்னா மற்றவர்னு அர்த்தம். முதல்ல ஒருத்தரை சொல்லி இருந்தாத்தான் மற்றவர்னு சொல்ல முடியும். முதல்ல யார சொன்னார்? பாதமலர் உச்சத்தார் சொல்லியாச்சு. பாதமலரை தலையில் உள்ள உச்சியிலே வைத்திருப்பவராகிய அடியார்கள். அப்புறம் எச்சத்தார் என்றால் அடியார் அல்லாதவர் என்று. அடியார் அல்லாதவருக்கு யார் கடவுள்? சிறு தெய்வம். அதான் எச்சத்தார் சிறு தெய்வம். அந்த அடியார் அல்லாத பாமர மக்கள் இருக்கிறார்களே உலகத்திலே, மற்ற ஜனங்கள், அவர்கள் வணங்குகிற சிறு தெய்வத்தை போய் என்ன வணங்க விட்டாம நீ தடுத்து விட்டாய். இறைவன் திருவடியை தலையில் சூடிக்கொண்டிருக்கிற அவர்கள் சிறு தெய்வத்தை வணங்க மாட்டார்கள், இறைவனையே பெருமான் என்று நினைப்பார்கள். அவரை ஒழிந்த எச்சத்தாராயிருக்கிற உலகியல் மக்களாகிய மற்றவர்களுக்கு சிறு தெய்வம் வணங்கப்படுகிற தெய்வம். அதை போய் வணங்காமல் என்னை தடுத்து காத்து விட்டாய் பெருமானே. அதானே இவருக்கு முக்கியம். இவர் சிறு தெய்வத்தை வணங்க மாட்டார். மாணிக்க வாசகர் உள்ளேன் பிற தெய்வம் என் ஒன்னை அல்லாது எங்கள் உத்தமனை, பெருமானே உன்னை தவிர வேறு தெய்வத்தை வணங்க மாட்டேன் உறுதியா பேசினவர். எச்சத்தார் சிறு தெய்வம் ஏற்றாதே அச்சோ என் சித்தத்தாறு உய்தாயம். என் மனத்தை திருத்தியது என்ன ஆச்சரியம். நான் வேறு தெய்வத்தை வணங்காதபடி என் சித்தத்தை நீ உய்ய வைத்தாயே, என் மனத்தை தப்ப வைத்தாயே, நல்ல வழியிலே கொண்டு செலுத்தினாய். சிறு தெய்வத்தை வணங்கிட்டு கிடக்காம பெருந்தெய்வத்தை வணங்கும்படியாக ஒரு பேரருள் எனக்கு செய்தது என்ன ஆச்சரியம். உன் திறம் நினைந்தே உன்னுடைய உயர்வை தெரிந்து என்னுடைய சித்தம் சிறுதெய்வ வழிபாட்டில் போய் விழாதபடி அதை நீ காப்பாற்றினாயே, அதுவல்லவோ ஆச்சரியம், அதுவல்லவோ வியப்பு. அப்ப இதுவும் வியப்பா இருக்கிறதே தவிர எனக்கு ஒன்று கிடைக்கவில்லையே என்றவர் வருந்தியதாக பாட்டு இல்லை. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம். தன்னை பற்றி கொஞ்சம் விளக்கம் செய்கிறார். எனக்கு படிப்பு இருக்கான்னு கேட்டா எனக்கு படிப்பு கிடையாதியா. கற்று அறியேன் கலைஞானம், கலைஞானத்தை நான் கற்றவன் இல்லை. கலைஞானம் என்பது இவர் என்ன புத்தகத்தை படிக்காதவரா? பெரிய மந்திரியா இருந்திருக்காரு. அப்ப கலைஞானம் என்பது உலகத்தில் உள்ள 64 கலைஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் இவருக்கு தெரியும். இங்கே கலைஞானம் என்பது அதற்கு மேற்பட்ட வேதம், வேதத்துக்கு அங்கமாயிருக்கிறவை, அதற்கு அங்கமாயிருக்கிற ஆகமங்கள், அதிலே வருகிற ஞானம், வேதாந்தம் முதலியவனாக சொல்லப்படுகிற ஞானங்களை நான் கற்றறேன். கலைஞானம் என்பது ஆகமங்கள், ஆகம கருத்துக்கள். அந்த ஆகம கருத்துக்களை நான் கற்றறியாதவன். கசிந்து உருகேன், இதுவரை நான் கோயிலுக்கு போய் நின்று கசிந்து உருகி பாடியதில்லை. ஆயிடினும், இந்த 2 தகுதி எனக்கு இல்லை. ஆயிடினும் அப்படி இருந்தா கூட மற்றறியேன் பிற தெய்வம், வேறு தெய்வத்தை நான் வணங்கினது கிடையாது. சிவனே உன்னை தவிர வேறு தெய்வத்தை நான் வணங்காதவனாகிறேன். அந்த ஒரு தகுதி எனக்கு இருக்குது. ஆகமத்தை படிக்காத ஒரு குறை எனக்கு உண்டு. உன் முன் நின்று கசிந்து உருகாத குறை எனக்கு உண்டு. இந்த 2 குறை இருந்தாலும் எனக்கு ஒரு தகுதி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பிற தெய்வத்தை வணங்காத ஒரு தகுதி எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார். மற்ற அறியேன் பிற தெய்வம், வேறு தெய்வத்தை நான் அறிந்ததே இல்லை. வாக்கியலால் வார்கடல்கள் உற்று இருமாந்து இருந்தேன். வாக்கியலால் என் வார்த்தையில் பேசும் போதெல்லாம் வார்கடல்கள் வந்து உன்னுடைய திருவடிகள் வந்து வந்து உற்று அதை நெருங்கி போய் இருமாந்திருந்தேன். உன்னை வந்து சேர்ந்தேன், நீ குருநாதராய் வந்தாய், உன் திருவடிகளை என் தலைமையில் வைத்தாய், உன் திருவடிகள் எனக்கு வந்து உற்றது. உற்ற பிறகு எனக்கு இருமாப்பு வந்து, ஆஹா அந்த இறைவன் திருவடி எனக்கு கிடைத்து விட்டது, என்னை போல் பெருமை பெற்றவர் யார் என்று நான் இருமாந்திருந்தேன் என்று சொல்வார். தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன். மற்றவரால் தேட முடியாத தேவனை என் உள்ளத்திலே தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்ன திருநாவுக்கரசர் அப்புறம் என்ன சொன்னார்? இருமாந்திருப்பன் கோலோ, நான் ரொம்ப இருமாப்பால் இருக்கிறேன். ஏன்னா கிடைக்க முடியாத இறைவனை நான் தேடி பிடிச்சிட்டேன், எனக்கு இனிமே என்ன கவலை என்று அந்த இருமாப்பு ஆகிய ஒரு அருள் இருக்கே, அது எனக்கு எப்படின்னா ஒரு நாய்க்கு உட்காருவதற்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்தது மாதிரி இருக்கிறது. நாய்க்கு தவிசிடுமாறு பொன்னால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை கொடுத்து நாயே நீ உட்கார்ந்துக்கோன்னு சொன்னா அந்த நாய்க்கு எவ்வளவு பெருமை கிடைக்குமோ அது போல ஒரு கீழான எனக்கு நீ செய்த திருவருள், இந்த திருவடி தீட்சை முதலின செய்தது எனக்கு அவ்வளவு பெருமை எனக்கு உண்டாய்விட்டது என்று வியக்கிறார். வியக்கிறதை தவிர இது தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற வருத்தம் இந்த பாட்டிலும் இல்லை. பஞ்சாய அடிமடைவார் கடை கண்ணால் கிடற்பட்டு
நஞ்சாய துயரூர நடுங்குவேன் நின் அருளால் குஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவார் அன்றே அம்பலத்து அமுதே. பஞ்சு ஆய அடி, செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட கால்களையுடைய மடவார் பெண்கள். பெண்கள் காலில் ஒரு சோப்பு சாயம் அந்த கால்களை பூசுவார்கள், அதுக்கு பஞ்சு என்று பெயர். பஞ்சாய அடிமடைவார் கடைக்கண்ணால், அவர்கள் மயக்குதற்காக கண்ணால் பார்க்கிற போது கடைக்கண்ணால் பார்ப்பார்கள். கடைக்கண்ணால் இடர்பட்டு அந்த கடற்கண் பார்வையினாலே பல காமத் துன்பத்தை அனுபவித்து நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன், நஞ்சை ஒப்ப துக்கத்திலே கடந்து நடுங்க வேண்டியவனாகி நான். இவர் நடுங்கல, நடுங்குவேன் என்றால் நடுங்க கடவேனாகிய நான். நீ என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் இதுபோல பெண்களுடைய ஈடுபாட்டிலே போய் கெட்டு போய் இருப்பேன். ஆனால் நின் அருளால், உன்னுடைய திருவருளினாலே உஞ்சேன், நான் பிழைச்சேன். அப்ப இங்க நான் உய்ந்தேன் பிழைத்தேன் என்றால் அதற்கு முன்னே நடுங்குவேன் என்பது உண்மையாக என்றால் இல்லை. நடுங்க இருந்தேன், ஆனால் என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய், அதனாலே நான் உஞ்சேன், தப்பித்தேன். எம் பெருமானே உடையானே, எமக்கு தலைவனே எமக்கு எஜமானே, அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாரன்றே. என்னை பார்த்து நீ பயப்படாதப்பா, நீ கவலைப்படாதே, உனக்கு நான் குருநாதராக இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேள், உனக்கு என்ன தெரியுதோ நீ கேள், நான் சொல்றேன். இவரு வேதமெல்லாம் நிறைய படிச்சார் மாணிக்க வாசகர். வேதம் படிச்ச போது இவருக்கு சந்தேகம் வந்துவிட்டு, பிரம்மம்னா என்னன்னு தெரியல. அடிக்கடி வேதத்துல பிரம்மம் என்று வரும். அந்த பிரம்மம் என்பது சரியாக இவளுக்கு விளங்கல. அது அத்வைதம் என்றெல்லாம் வருது, தத்துவமசி என்று மகா வாக்கியம் எல்லாம் வருது. அதற்கு பொருள் பலர் பல விதமாக சொல்றதுனால எது சரியான பொருள் என்ற தீர்மானம் இவரால் செய்ய முடியல. அப்பதான் குருநாதர் வந்து சொல்லி கொடுக்கிறார். பிரமம் ஒழிந்தவா அப்படின்னு திருவார்த்தைன்னு ஒரு தலைப்பு ஒண்ணு இருந்து பின்னே படிக்க போறோம். அந்த இறைவன் தனக்கு செய்த அனுக்கிரகத்தை எல்லாம் சொல்லுகிற போது, எனக்கு பிரம்மத்தை சொன்னாயே, பிரம்மம்னா என்னங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தியே, எனக்கு தெரியாது, நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு அது சொல்லி கொடுத்தியேன்னு கேட்கிறார். அதனால அஞ்சேல் என்றாண்டவா, நீ பயப்படாதே, உனக்கு எத்தனையோ சந்தேகம் இருக்கு, அத்தனை சந்தேகத்தை நான் தீர்த்துடுறேன், நீ பயப்படாதே என்று ஆறுதல் கொடுத்த குருநாதரே. அப்படி ஆண்டது என்ன ஆச்சரியம். ஒன்னும் தெரியாத எனக்கு நீ வான்னு வழி அழைச்சு, நீ பயப்படாதே, உனக்கு என்ன வேணும் நான் தர்றேன் அப்படின்லாம் சொல்லி என்னை அஞ்சேல் என்று ஆண்டவா, அன்றே ஆண்டவா, ஆண்டது அல்லவா, ஆச்சரியம். அம்பலத்து அமுதே, பொன்னம்பலத்தில் அமுதமாக இருக்கிற பெருமானே, என்பாலை பிறப்பருத்திங்கு இமையவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை பெருந்துரை உரையும் சிவபெருமானே, அன்பால் நீ அகம் நகமே புகுந்தருளி ஆட்கொண்ட தென்பாலே நோக்கிய என்பாலே நோக்கியவாரன்றே எம் பெருமானே. என்பாலை பிறப்பறுத்து, பாலை என்ற ஒரு சொல் இருக்குல்லவா, அத பால் என்று பிரிச்சு ஐ என்பதை சாரியை ஆக்கி பொருள். என்பால் என்னிடத்தில், என்பாலை என்னிடத்தில் அர்த்தம். ஐ என்பது சாரியை. என்னிடத்தில் உண்டான பிறப்பு அறுத்து, இப்பொழுது உண்டான இந்த பிறப்பை அறுத்து விட்டு இனி பிறவாத நிலையை எனக்கு உண்டாக்கினாய். பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறிய ஒன்னா, தேவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு இடம், அதுதான் திருப்பெருந்துறை. அதை சொல்ல வருகிறார். இமையவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறைங்கிற தலம் தேவர்களுக்கு கூட தெரியாத அப்படி ஒரு அபூர்வமான ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அது ஏன் அப்படி அபூர்வமான ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா, மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் உள்ளே போன கர்ப்பகிரகத்துல சிவலிங்கம் என்று ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு குறி, ஒரு உருவம் இருக்கும். ஆனால் திருப்பெருந்துறைக்கு உள்ளே போன அந்த சிவலிங்கத்தினுடைய மேல குழவி இருக்க வருங்க பானம், அந்த இறைவனுடைய திருவுருவம் இருக்காது. அதாவது அங்கே அருவமாக இருக்காது. இங்கெல்லாம் அரு உருவமாக இருக்காரு. நம்முடைய கோயில்ல இருக்கிற சுவாமி அரு உருவம், ஆனா அந்த ஊர்ல மட்டும்தான் அரு உருவம். அவர் அரு உருவமாக இருப்பதனால இந்த கோயிலுக்கு வெளியில கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. இந்த கோயில் அரு உருவமாக இறைவன் இருக்காருன்னா அவருக்கு அடையாளமா நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், உற்சவம் நடக்கணும். திருப்பெருந்துறையில சுவாமிக்கு உற்சவம் கிடையாது, ஏன்னா அவர் அரூபி. கொடியேற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. அருவமாய் இருக்கிற ஸ்தலம் அது ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய இந்தியாவிலேயே அருவ ஸ்தலமாக இருக்கிற ஒரு உயர்ந்த தலம்.
அந்த தலம் அப்படிப்பட்டது என்பது தேவர்களுக்கும் அறியாது, இமையவருக்கும் அறிய ஒண்ணாத தலம். அது எங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். இந்த சோழ நாட்டுல நாச்சாரோல் கிழக்க ஒரு பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கியா, அந்த ஊரான்னு ஒருத்தன். அதெல்லப்பா தென்பாலை திருப்பெருந்துறை, இது வடக்கே இருக்கிற திருப்பெருந்துறை, அது தெற்கே இருக்கிற திருப்பெருந்துறை அடையாளம் சொல்றார். இது ஞானசம்பந்தர் பாடினது. நாச்சாரோல் கிழக்கே திருப்பெருந்துறைன்னு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், இன்னைக்கு திருப்பந்துறைன்னு சொல்லுவாங்க வழக்கத்துல. அது ஞானசம்பந்தர் பாடுறார். அது வடக்கே இருக்குது, இன்னொன்னு தெற்கே இருக்குது. இந்த வடக்கே இருக்கிற திருப்பெருந்துறை இதல்ல, தெற்கே ஒண்ணு இருக்கிறது. தென்பாலை தெற்கு திசையில் உள்ளதானே திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறைன்னு சொன்னார். அப்ப ஒரு ஊர் தெற்கே இருக்குன்னு அடையாளம் காட்டணும்னா இன்னொன்னு வடக்கே இருந்தாதான் தெற்கே இருந்துன்னு அடையாளம் சொல்லணும். அப்ப இவருடைய காலத்திலேயே 2 ஊரும் இருந்திருக்கு. அதுக்கு முன்னே ஞானசம்பந்தர் இந்த தலத்துக்கு பாடிட்டார். ஆனா அந்த தலத்துக்கு அவர் பாடினாரோ பாடலையோ நமக்கு பதிகம் கிடைக்கல. இன்னைக்கு பாடல் இல்லைங்கிற சொல்ற அளவுக்கு நாம இருக்கிறோம். மாணிக்கவாசகர் காலத்துல 2 அவருக்கு தெரியுது. அதனால இது தென்பாலை திருப்பெருந்துறை என்று திசை வைத்து காட்டுறார். தென்பாலை திருப்பெருந்துறை உடையும் சிவபெருமான், அந்த தென்பாலை என்ற ஊரிலே திருப்பெருந்துறையிலே தங்கி இருக்கிற சிவபெருமான், சிவபெருமானே அது விழி. சிவபெருமான் என்பது இயல்பான சொல்லா இருந்து விழிப்பொருளை தருகிறது. அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருளி, என் உள்ளத்துக்குள் நீ புகுந்தாய். என் உடம்பு புலால் நாற்றமுடையது, அழுக்குடையது, 9 துவாரத்தின் வழியா மலஞ்சோறு 9 வாயுடையது. இவ்வளவு அழுக்கு பிடிச்ச உடம்பாயிருந்தாலும் இந்த உடம்புக்குள் நீ உள்ளே புகுந்தாய். காரணம் அன்பு. உன்னிடத்தில் அன்பு இருக்குது, என்னை காப்பாத்தனுங்கிற அன்பினாலே நான் நாற்றம் பிடிக்கவனா இருந்தா கூட அதை பொருட்படுத்தாம நீ வந்து விட்டாய். அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருளி, அன்பின் காரணமாக என் உள்ளம் உருகும்படி என் உள்ளத்துக்குள் நீ புகுந்து அருளி ஆட்கொண்ட, கொண்டது என்னை நீ ஆட்கொண்டாயே, அப்படி ஆட்கொண்டதாகிய செயல் என்பாலே நோக்கியவாறன்றே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தியே. அப்படி ஆட்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு நீ அப்படி ஆட்கொள்ளலாம். தகுதியே இல்லாத என்னிடத்தில் வாறு ஆட்கொண்டதல்லவா ஆச்சரியம், அதுவல்லோ வியப்பு. எம் பெருமானி, எமக்கு தலைவனாய் இருக்கிறவனே என்று இதழும் அவர் தன்னை ஆட்கொண்டதை வியப்பாகவே வைத்து பேசினார். மூத்தானே மோவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்திருக்கும் புகுந்து எங்கு பொருள் வேனை கருணையினால் பேர்த்தேனின் ஆண்டவாரன்றே எம் பெருமானே. மூத்தானே, எல்லாருக்கும் மூத்தவனாக முன்னவனாக இருக்கிறாய். மூவாத முதலானே, நீ அப்படி முத்தம் ரொம்ப காலத்துக்கு முன்னே நீ இருந்தாயானால் இன்னைக்கு ரொம்ப கிழவனா போயிருக்கணுமே. இப்படி கிழவனா போட்டியானா இல்லவே இல்லை, இன்னும் அந்த இளமையாத்தான் இருக்கிற, ஒரே நிலையில் இருக்கிற. அதாவது இறைவனுக்கு வளர்ச்சியும் இல்லை தேய்வும் இல்லை, கடவுள் என்றும் வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை. அதான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று எல்லா விதமான வார்த்தைகளால அதை சொல்றோம். மூத்தானே மூவாத முதலானே, வயது முதிராத முதற் பொருளாய் இருக்கிற பெருமானே. முடிவில்லா ஓத்தானே, முடிவற்ற அழிந்து போகாத ஓத்து வேதமாக இருக்கிறவனே. வேதம் அழிவதில்லை, அதனாலே முடிவில்லாத அழிவில்லாததாகிய வேதமாக இருக்கிற பெருமானே. பொருளானே, இந்த உலகத்தில் உள்ள சகல பொருள்களிலும் நீ இருக்கிறாய், அதனால் பொருளாகவும் இருக்கிறாய். உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே, இந்த உலகத்தில் நீ படைத்திருக்கிறாய். பூத்தவன் என்றால் தோற்றுவித்தவன், உண்டாக்கினவன், சிருஷ்டி செய்தவன். அவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு அவன் இருக்கானா இல்லையானா 2 கட்சிக்கு இன்னைக்கு ஆள் இருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இருக்குன்னு சொல்றவனும் இருக்காங்க. இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையாய் காணப்படுகிறான், இல்லைங்கிறவனுக்கு இல்லையாவே அவன் அறிவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இல்லைன்னு சொல்றவன் சில காரணங்களை காட்டி இன்ன காரணத்தால் கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு என்னவோ அவனுடைய அறிவுக்கு இல்லாதவனாகவே தெரிகிறது. உண்டு நம்புகிறவர்களுக்கு இவர்களுக்கு இருக்கிறதாகவே தெரிகிறது. இப்படி 2 மாயாஜாலமாக கடவுள் காணப்படுகிறான். அதான் உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனை கருணையினால் பேர்த்தே. இங்கு புரள்வேனை, இங்குன்னா இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை சுகம், பிரபஞ்ச சுகத்துல கிடந்து புரண்டு கொண்டிருக்கிறேன். மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாம
இதை விட உயர்ந்த ஒரு சுகம் ஒண்ணு இருக்குன்னு தெரியாம இந்த சிற்றன்பமே பெருசுன்னு நினைத்து இதிலே உணர்ந்து கொண்டு இருக்கிற என்னை நீ என்ன செய்தாய்? பேர்த்து திருப்பி விட்டாய். இந்த சிற்றன்பத்திலிருந்து எடுத்து வேறொரு இடத்துக்கு அனுப்பினாய். அதான் பேர்த்தல் என்றால் இடமாற்றம் செய்தல். சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு கொண்டு போன நீ ஆண்டவாரென்றே. அப்படி என்னை ஆண்டு கொண்டல்லவா பேராச்சரியம், அதுவன்றோ வியப்பு எம்பெருமானே என்றார். மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெரிவு தரும் மிக வளரை சிவபெருமான் என்றேத்தி பரியேனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடை மருதே இடங்கொண்ட அம்மானே. இந்த பாட்டுல திருவிடைமருதூர் அவருக்கு நினைவு வருது. இந்த வியப்பை சொல்கிறோம். அதனால இப்ப இந்த எங்க பாடியிருப்பாரு இந்த பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பெருந்துறையில இருந்து அவர் கிளம்பி பல தலங்களை தரிசித்து இந்த திருவிடைமருதூருக்கு வந்து இந்த ஊர் இறைவனையும் தரிசித்து கடைசியில சிதம்பரத்துல போய் தங்கி இருந்த காலத்திலே பாடியிருக்கணும். ஆனா நினைச்சது எந்த ஊர்? திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையை நினைத்து கொண்டு பாடினார். பாடினது இடம் தில்லை. ஆனா எந்த ஊருக்கு பாடினார்னா திருப்பெருந்துறைக்கு பாடினார். இப்ப ஞானசம்பந்தர் திருக்காலத்தில உட்கார்ந்துருக்காரு. ஆனா கேதாரத்துக்கு பாடுறாரு. பாட்டு என்னமோ கேதாரத்துக்கு, ஆனா பாடின இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலத்தின் தான் சொல்லணும். அதுபோல இந்த பாடல் எந்த ஊருக்கு சொந்தம்னா திருப்பெருந்துறைக்கு. ஆனா பாடின இடம் எதுவென்று கேட்டால் தில்லை. அப்படித்தான் பொருள் செய்யணும். ஏன்னா திருவிடைமருதூர் வருது பாருங்க. அப்ப திருவிடைமருதூர்லாம் தாண்டி கடைசியில சேம்பரத்தில் தங்கி இருக்கிற போது இது பாடி இருக்கணும். இங்கு இடை மருதே இடம் கொண்ட அம்மானே, திருவிடைமருதூரிலே தங்கி இருக்கின்ற கோயிலை இடமாக கொண்ட பெருமானே, மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக. உன்னுடைய பாதம் அது மலர்பாதம், பூவை போன்று இருக்கிற திருவடி. அந்த திருவடி மலர் போன்றதென்றால் மலருக்கு ஒரு வாசனை இருக்கும். அதனால்தான் மறு இனிய மலர். மறுனா வாசனை. மறு இனிய வாசனை மணக்கும்படியான மலரை ஒத்த பாதம், பேரின்பத்தை உடையதான திருவடியாகிய இடம். மனத்தில் வளர்ந்து அந்த திருவடி என் மனத்திலேயே தங்கி இருக்கிறது. உள் உருக என் மனம் உருகி கொண்டிருக்கிறது. தெருவு தரும் மிக அலறி, அந்த உள்ளத்திலே மனத்தை வைத்து நான் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா போறேன், அலறிக்கொண்டே போறேன். இறைவனே சிவபெருமானே எம்பெருமானேன்னு அலறிக்கொண்டே போறேனா. தெருவுதரும் மிக அலறி சிவபெருமான் என்றேத்தி, சிவனே சிவனே சிவனேன்னு சொல்லிட்டே போறார் ஒவ்வொரு தெருவிலும். பரிகேனின் பரங்கருணை தடங்களில் படிவாமாறு, இப்படி ஏத்தி கொண்டு பரிகேனின் பரங்கருணைய திருவருளை நான் பருகி அந்த திருவருளாகிய கடலுக்குள்ளே நான் படியும்படி. படிவாம் ஆறு. படிதல் என்றால் மூழ்குதல், குளித்தல், நீராடுதல். படிதல் என்றதற்கு நீராடுதல். உன் கருணைக்கடலிலே நான் மூழ்கும்படி அருள் அருள் செய்தது அல்லவோ எனக்கு எங்கு. அருள் செய்ததல்லவா எனக்கு வியப்பு. இப்படி உன் திருவருள் கருணைக்கடலில் மூழ்கும்படியாக எனக்கு அருள் செய்தது அன்றோ எனக்கு வியப்பு என்று இந்த பாட்டிலும் சொல்றேன். நானேயோ தவன் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. நானே ஓ தவன் செய்தேன், நானேயோ தவன் செய்தேன்னு எல்லாரும் சேர்த்தேதான் பாடுறாங்க. ஓ நானே தவன் செய்தேன், அப்படி பிரிச்சு படிச்சு பார்த்தா அதனுடைய அழகு தெரியும். ஆகா நான் தாயா பெரிய தவன் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். நானே தவன் செய்தேன். ஓ ஓ என்ன ஆச்சரியம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தார்கள், அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு தவம் நான் செய்திருக்கிறேன். என்னையா நீ தவம் செய்த? சிவா என நம என பெற்றேன். அந்த குருநாதர் வந்து, இறைவனே குருநாதரா வந்து எனக்கு நேரா சிவாய நமன்னு உபதேசம் பண்ணாரே. வேறு யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? வேறு எவருக்கும் கிடைக்காத வாக்கியம் கிடைத்ததுனாலே நான் தவன் செய்தேன். ஆஹா நான் தவன் செய்தேன். அப்ப இந்த ஓ என்பதை முன்ன கொண்டு போய் ஆஹா நான் தவன் செய்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குருநாதரிடத்திலே சிவாய நம என்ற மந்திரோபதேசத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இது கிடைத்தற்கரிய ஒரு பெரிய செயல். இந்த இடத்தை நினைவு வச்சுக்கணும். அப்போ மாணிக்க வாசகருக்கு சுவாமி என்ன மந்திர உபதேசம் பண்ணார் குருநாதர்னா, சிவாய நம என்ற சூட்சும பஞ்சாட்சரம். இன்னொன்னு இருக்கு நமசிவாய என்பது தூள பஞ்சாட்சரம்.
ஆனா இவர் என்ன பண்றாருன்னா இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை எல்லாரும் சொல்லல. தூள பஞ்சாட்சரம் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நமச்சிவாய வாழ்க அப்படின்னு உங்க வாயிலெல்லாம் நமச்சிவாய மந்திரம் வாழட்டும், இந்த உலக சுகத்தை நீங்கள் பெறுவதற்காக நமச்சிவாய என்ற மந்திரமும் உங்கள் வாயில் என்றென்றும் வாழட்டும் என்று சிவபுராணத்தை ஆரம்பிக்கிற போது சிவாயன வாழ்கன்னு பாடல, நமச்சிவாய வாழ்கன்னு பாடினார். ஏன்னா இது தகுதி உள்ளவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மந்திரம். பொதுவா உலகத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிற மந்திரம் நமச்சிவாய. அதனால அது அப்படி சொன்னார். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இவர் தியானம் பண்ணுகிற போது அந்த புருவ மத்தியிலே அமுதம் ஒழுகுகின்றதே, அந்த அமுதம் எப்படி இனிமையாயிருந்தது அப்படின்னு கேட்டா, தேனாய் தேன் போல, அமுதமாய் அமுதம் போல, தித்திக்கும் ரொம்ப இனிமையாக இருந்தது. அது அவ்வளவு இனிமையானது. திருநாவுக்கரசர் இந்த ஊருக்கு வந்தார். திருவிடைமருதூர் ஈசன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்? தித்திப்பான். எதை போல? பழத்தை விட கனியினும் கட்டிவிட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் எத்தனையும் விட இனிமை உடையவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்ற. ஏன்னா அதெல்லாம் சிற்றின்பம். அந்த சிற்றின்ப இனிமையை விட பேரின்ப இனிமை தருகிறவன் ஆகலினாலே அதனினும் இனியவனாக இவன் இருக்கிறான் என்று சொல்றார். ஆனா இவர் நமக்கு சொல்லணுமே, அந்த இறைவன் தித்திக்கிறான்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச பொருளை வச்சு சொல்லணும். அதுக்காக தேனை போல பாலை போல அவன் இருக்கிறான் என்று நமக்கு தெரிந்த உண்மையை வைத்து காட்டுறார். தானே வந்து என் உளம் புகுந்து, நான் அவன் இருக்கிற இடத்துக்கு போகல, அவன் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தான். இது எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு. இறைவன் வலிய ஆட்கொண்டாரே தவிர மாணிக்கவாசர் இறைவன் இடத்துல போகல. தானே வந்து எனது உள்ளம் புகுந்து, அவனாவே வந்தான், அவனே என் உள்ளத்துக்குள் புகுந்தான். அடியேற்கு அருள் செய்தான், அடியேனுக்கு இத்தனை பெரிய ஒரு தீட்சையை செய்து கொடுத்தான். அந்த தீட்சையினாலே எனக்கு என்ன கிடைத்தது? எப்படி எனக்கு தீட்சை செய்தான்? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து, இந்த ஊன் என்ற உடம்பும் அதுக்குள்ள உயிரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை ஒருத்து, இதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள வைத்து, இந்த உடம்பிலே உயிர் இருக்கிறது, இது பிறப்பு, இந்த பிறப்பு உனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி கொடுத்து வெறுத்திடவே, இந்த பிறவியே வெறுக்கும்படியாக செய்து அருள் செய்தான். இந்த தீட்சையை செய்தான். அங்க போய் முடிக்கணும். ஊனாரும் உயிர் வாழ்க்கையை ஒருத்து அன்றே அதே சமயத்தில் வெறுத்திட, இந்த பிறவியை வெறுக்கும்படியான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி எனக்கு அருள் செய்தான். என்ன ஆச்சரியம் என்று முடிக்கணும். ஆகவே எல்லா பாட்டிலும் வியப்பு வருகிறதே தவிர ஒரு இடத்திலாவது எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏசரவு, அதாவது கிடைக்காததற்கு வருந்துதல் என்ற பொருள்ல வரவில்லை. ஆகவே ஏசரவு என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டென்றும், அந்த 2 பொருளில் இங்க வியப்பு என்ற பொருளிலேயே இந்த பதிகம் அமைந்திருக்கிறது என்றும் கொள்ள வேண்டும். திருவேசரவு என்ற பதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.